நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்களை நாம் எப்படி அவர்களை கவனித்துக் கொள்ளும் போது நம் குழந்தைகள் நம்மை கவனித்துக் கொள்ள முன்மாதிரியாக இருக்கும். அந்த ஊரில் துறவி ஒருவர் வந்திருப்பதாகவும் அவரிடம் சென்று ஆசி பெற்றால் நல்வழி பிறக்கும் என்று மக்கள் பேசிக் கொண்டனர். இதை கேட்ட ராமு என்ற இளைஞன் அந்த துறவியை காணச் சென்றான். துறவியிடம் சென்று அவன் அமைதியாக நின்றான். இதை கவனித்த அந்த துறவி, மகனே, ஏன் அமைதியாக நிற்கிறாய்? என்னிடம் எதுவும் கேட்க வேண்டுமா என்றார். அதற்கு அவன், குருவே வணக்கம், தங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும் என்றான். அதற்கு அந்த துறவி, சொல் மகனே, உனக்கு என்ன சந்தேகம்? எதுவானாலும் கேள் என்றதும், நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்களை, வயதானவர்களை நாம் எப்படி அவர்களை கவனித்துக் கொள்ளும் போது நம் குழந்தைகள் நம்மை கவனித்துக் கொள்ள முன்மாதிரியாக இருக்கும் என்றான். அதற்கு அந்த துறவி, மகனே, நம் வீட்டில் மட்டுமல்ல, நாம் பார்க்கும் அனைத்து பெரியவர்களிடமும் மரியாதையும் அன்பும் செலுத்த வேண்டும். நான் ஒரு கதை சொல்கிறேன், அதில் நீ கேட்ட சந்தேகத்திற்கான விடை உனக்கு கிடைக்கும் என்று கதையை கூற ஆரம்பித்தார். அந்த ஊரில் நாதன் என்ற வாலிபன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு திருமணமாகி சில வருடங்கள் ஆனது. அவனுக்கு ஒரு மகனும் இருந்தான். நாதனின் அப்பா வயதாகிவிட்ட நிலையில் அவர் நடந்து செல்லும் போது சுவரை பிடித்து கொண்டே செல்வார். இதனால் அந்த சுவர்கள் நிறமாற்றம் அடைந்தன. அவனது அப்பா சுவரில் தொட்ட இடமெல்லாம் அவரது கைரேகைகள் பதிந்தன. நாதனின் மனைவி இதை வெறுத்தாள். சுவர்கள் அழுக்காகி வருவதாக அடிக்கடி புகார் செய்வாள். அப்படி ஒரு நாள் நாதனின் அப்பாவுக்கு தலைவலியாக இருந்தது என்று அவர் தலையில் சிறிது எண்ணெய் தடவினார். அதனால் நடந்து செல்லும் போது சுவர்களில் எண்ணெய் கரைகள் உருவாயின. இதை பார்த்த அவன் மனைவி நாதனை பார்த்து கத்தினாள். அதே வேகத்தில் நாதனும் அவன் அப்பாவை கத்தினான். அவரிடம் முரட்டுத்தனமாக பேசினான். அவர் நடக்கும் போது சுவர்களை தொடாதே என்று அறிவுறுத்தினான். இதனால் அவன் அப்பா மனதால் மிகவும் காயமடைந்தார். பின்பு நாதனும் தன் நடத்தையை பார்த்து வெட்கப்பட்டான். ஆனால் அவன் அப்பாவிடம் அதை காண்பித்துக் கொள்ளவில்லை. அவன் அப்பாவும் அன்று முதல் நடந்து செல்லும் போது சுவரை பிடிப்பதை நிறுத்தினார். ஒரு நாள் அவர் நடக்கும்போது சமநிலையை இழந்து கீழே விழுந்து அவரின் இடுப்பு எலும்பு உடைந்து போனது. இடுப்பில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அவர் படுக்கையிலிருந்து சிறிது நேரத்தில் மரணமடைந்தார். நாதன் மிகுந்த குற்ற உணர்ச்சியை உணர்ந்தான். அப்பாவின் வெளிப்பாடுகளை அவன் ஒருபோதும் மறக்கவும் இல்லை. அவரது மறைவு தன்னால் தான் என்ற எண்ணத்தால் அவனை அவனாலேயே மன்னிக்கவும் முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு நாதனின் வீட்டுக்கு வண்ணம் தீட்ட விரும்பினார்கள். அதற்காக ஓவியர்கள் வந்தபோது தாத்தாவை மிகவும் நேசித்த நாதனின் மகன் ஓவியர்களிடம் தாத்தாவின் கைரேகைகளை சுத்தம் செய்து அந்த பகுதியில் ஓவியம் வரைய அவன் அனுமதிக்கவில்லை. ஆனால் அந்த ஓவியர்கள் மிகவும் நல்லவர்களாகவும் புதுமையானவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் தாத்தாவின் கைரேகைகளை அகற்ற மாட்டோம், அந்த அடையாளங்களை சுற்றி ஒரு அழகான வட்டத்தை வரைந்து ஒரு தனித்துவமான வடிவமைப்பை உருவாக்குவோம் என்று நாதனின் மகனுக்கு உறுதியளித்தனர். அதன் பிறகு சுவரின் வடிவமைப்பில் இருந்த அப்பாவின் கைரேகைகள் நாதன் வீட்டின் ஒரு பகுதியாக மாறியது. அவன் வீட்டிற்கு வருகை தரும் ஒவ்வொருவரும் சுவரில் உள்ள தனித்துவமான வடிவமைப்பை பாராட்டினர். காலப்போக்கில் நாதனுக்கும் வயதாகியது. அவன் இப்போது நடக்க சுவரின் ஆதரவு அவனுக்கும் தேவைப்பட்டது. ஒரு நாள் நடக்கும்போது அவன் தந்தையிடம் சொன்ன வார்த்தைகளை நினைவில் வைத்து கொண்டான். ஆதரவின்றி நடக்க முயற்சித்தான். அப்போது அவன் மகன் இதை பார்த்து உடனே நாதனின் அருகில் வந்து, அப்பா, நடக்கும்போது சுவர்களை தாங்கி பிடித்துக்கொள் என்றான். ஆதரவில்லாமல் விழுந்திருப்பாரோ என்று அவன் கவலைப்பட்டான். நாதனுக்கு தன் மகன் தன்னை தாங்கி பிடித்து கொண்டதை உணர்ந்தான். அப்போது நாதனின் பேத்தி உடனடியாக நாதனுக்கு முன்னாடி வந்து அன்பாக, தாத்தா, என் தோளில் உங்கள் கையை வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள். அந்த நிமிடம் நாதன் அமைதியாக அழ ஆரம்பித்தான். தன் தந்தைக்கு தானும் அதையே செய்திருந்தால் அவரும் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார் என்று மனதிற்குள் புழுங்கினான். அப்போது நாதனின் பேத்தி நாதனை அழைத்துச் சென்று சோபாவில் உட்கார வைத்தாள். பின்பு அவள் தனது ஓவிய புத்தகத்தை எடுத்து நாதனுக்கு காட்டினாள். அதில் அவள் வரைந்த ஓவியம் வீட்டு சுவர்களில் இருந்த நாதன் அப்பாவின் கைரேகையை கொண்டிருந்தது. அவளுடைய ஆசிரியர் அவள் வரைந்த ஓவியத்தை பாராட்டியும் அதில் அவள் ஓவியத்திற்கு கொடுத்த சிறந்த கருத்துக்களையும் பாராட்டியிருந்தார். அப்படி என்ன கருத்து அவள் எழுதியிருந்தாள்? அது ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் வீட்டின் பெரியவர்களை இவ்வழியில் ஆழமான அன்போடு நேசிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று இருந்தது. நாதன் தன் அறைக்கு திரும்பி வந்து மறைந்த தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு அதிகமாக அழுதான் என்று கதையை முடித்தார் அந்த துறவி. மகனே, உனக்கு புரிந்ததா என்று கேட்டார். அதற்கு ராமு கண்ணீர் மல்க தன் தந்தையின் அன்பை நினைத்து கொண்டான். புரிந்தது குருவே என்று துறவியை வணங்கி விடைபெற்றான். தன் வீட்டிற்கு சென்று அங்கே இருந்த தன் வீட்டின் பெரியவர்களை அன்போடு பார்க்கத் தொடங்கினான். ஆம், காலப்போக்கில்
நாமும் வயதாகி விடுவோம் என்பதை எப்போதும் மறக்க வேண்டாம். நம்மில் பெரும்பாலோர் எப்போதாவது நம் வயதான பெற்றோருடன் இதே போன்ற தவறுகளை செய்திருக்கலாம். நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் இன்னும் இருந்தால் அவர்களை அன்போடு ஆதரவோடு கவனித்துக் கொள்வோம். நம் குழந்தைகளுக்கும் முன்மாதிரியாக இருந்து அவர்களும் அதையே செய்ய நாம் கற்றுக் கொடுப்போம். இங்கு கூறப்பட்ட கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல நல்ல கதைகள் எனது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய தங்களது மேலான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பதிவை முழுசாக பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி.